அதே மாதிரி இன்னொரு ஜாம்பவானை உருவாக்கியதும் ஏவிஎம் தான். பராசக்தி பராசக்திடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தியதும் ஏவிஎம் தான். அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள போனால் அந்த கோட் சீன் ஒன்று இருக்கும். அந்த எந்த இடத்துல பேசினாங்களோ அதை ஒரு சின்ன ஸ்டேச்சு மாதிரி வச்சிருக்காங்க ஏவிஎம்ல. இப்பயும் போனால் இருக்கும். ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம்ல கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லாமே வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தென்னிந்திய சினிமாவின் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை ரன் பண்ணி கொண்டு போன ஒரு தூணில் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். நிறையா சொல்லலாம். ரெண்டாவது ஏவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் பூஜை போடுற அன்னைக்கு ஏப்ரல் 14னா இப்போ 14th, பொங்கல்னா பொங்கல். படம் பூஜை போடுற அன்னைக்கு அவங்க திட்டமிடுதல் சொல்கிறாங்கல்ல, அதை அவங்க தெளிவாக செய்வாங்க. அதாவது அந்த இன்றைக்கெலாம் அதனால தான் அவங்க படம் எடுக்கிறது நிப்பாட்டினாங்க. இன்றைக்கி ஒரு டேரக்டர் ஒரு படத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னா எத்தனை நாள் எடுத்து கொடுக்குதுன்னு அவர் சொல்ல மாட்டார். படத்தை போட்டு காட்ட மாட்டாங்க. ஏவிஎம்லாம் கதை சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துறாங்களா, முழுவதுமாக உங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. நீங்கள் படத்தை சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுத்துடணும்.